ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டான ஒரு இட்லி மிளகாய் பொடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் என்னோட ஸ்டைலில் இன்றைக்கி எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடாக்கிக்கோங்க. இப்போ 1/4 கப்பு மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் 1 கப்பும் மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ வேர்க்கடலை 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அதே அளவு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துக்கோங்க. அந்த கலர் கொஞ்சம் மாறணும். ஸோ உங்களுக்கு ஒன்று போல் வறுத்து வந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு 8 காஞ்ச மிளகா தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த காஞ்ச மிளகாவும் லைட்டாக வறுபட்டு வரட்டும். ஏன்னா நம்ம இப்போ 1 by 1 நம்ம சேர்த்து வறுக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், எல்லாமே வறுபட்டு வந்துடும். இப்போ இது கூட நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, நல்லா காய வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே நல்லா வாஷ் பண்ணி நல்லா நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். ஆல்ரெடி காஞ்சி போன இலைகள் தான், அதனால் சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். ஆனால் பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை அப்படின்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இட்லி பொடி கூட சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட சத்துக்களும் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இது கூட ஜீரகமும் அதே அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி பொடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதத்து கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். 2 in 1 நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு செய்யும்போது அந்த இட்லி பொடியோட மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட பெருங்காயப்பொடி நல்லா ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட்டில் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும், அந்த பெருங்காயத்தோட வாசனை வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு பொடி இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம சாதத்து கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த டைஜஷன் பிரச்சனையும் இல்லாமல் இது நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பருப்புகள் எல்லாமே போடுறோம் இல்லையா, அதனால கண்டிப்பாக இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு புளி சேர்த்துருக்கேன். புளியை வந்து நம்ம அப்படி போடுறதோட இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து செய்யும்போது நல்லா உங்களுக்கு வறுப்பட்டு வந்துடும் இல்லையா, அதுக்காக தான். அதே மாதிரி ஒரு 1/2 கட்டி பூண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5-6 பல்லுக்கு மேலேயே நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். அதையும் நசுக்கிட்டு அதுக்கப்புறம் சேருங்க, ஏன்னா வெடிச்சு வரும், மூஞ்சியில் பட்டுரும். ஸோ அதனால் நசுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதையும் நீங்கள் பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான இட்லி மிளகாய் பொடி என்னோட ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.